Dear students, so I would like to continue nuclear physics. So last video the summary beta decay வரைக்கும் பார்த்திருக்கோம், alpha decay beta decay வரைக்கும். So now continue to next topic, the process of breaking or splitting up of heavier nucleus into two smaller nuclei with release a large amount of energy is called nuclear fission. அப்போ ஃபிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னு சொன்னால் பிளவுன்னு இருக்கும், நியூக்ளியர் ஃபிஷன். அப்போ ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ், ஒரு கனமான உட்கரு ஸ்பிளிட்டப் ஆகுது. A heavier nucleus splitting up into two smaller nuclei. அப்போ ஹெவியர் நியூக்ளியஸ் ஸ்பிளிட்டப் ஆகி டூ ஸ்மாலர் நியூக்ளியாக சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? ஸோ அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோன்னு சொன்னால் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ ஒரு சாக் பீஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, அந்த சாக் பீஸு 2 பீஸாக ஸ்ப்ளிட்டப் ஆகுது. அப்போ 2 பீஸாக ஸ்ப்ளிட்டப் ஆகி 2 லைட்டர் நியூக்ளியஸ் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம், பிளவு. என்னன்னு சொல்கிறோம்? நியூக்ளியர் ஃபிஷன். நெக்ஸ்ட்டு, there are some radioactive elements which can be converted into fissionable material. They are called fertile material. Uranium-238, thorium-232, plutonium-240. ஸோ நமக்கு இங்கே ஃபிஷனபிள் மெட்டீரியல், நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். அப்போ சம் ஆஃப் த எலமெண்ட்ஸு நியூட்ரானை கொண்டு அட்டாக் பண்ணும்போது ரிலீஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரான். ஸோ நியூட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ யுரேனியத்தோடைய எல்லா ஐசோடோப்புமே நியூட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. சம் ஆஃப் த நியூட்ரான்ஸ் வந்து சம் ஆஃப் த யுரேனியம் ஐசோடோப் அப்சார்ப் த நியூட்ரானை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போது யுரேனியம் 92-235. ஸோ யுரேனியம் 92-235. ஸோ இது நேச்சுரல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.72% இருக்குது. இது ஆக்சுவலி ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஸோ இங்கே நமக்கு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுரேனியம் 238, இது நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். இந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலையும் ஃபிஷனபிள் மெட்டீரியலாக சேஞ்ச் பண்ணலாம். இந்த நான் ஃபிஷனபிள், நாட் ஓன்லி யுரேனியம், தோரியம் 232 அண்ட் புளூட்டோனியம் 240. ஸோ இதுவும் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். இந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் சேஞ்ச் இன்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஸோ தி சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் எஸ் ஃபெர்டைல் மெட்டீரியல், வளமிக்க பொருட்கள். அப்போ நேச்சுரலாக யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240 நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். இந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலை என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? ஃபிஷனபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபிஷனபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு தான் என்ன பேர்? ஃபெர்டைல் மெட்டீரியல். And next, controlled chain reaction is used in nuclear reactor to produce energy, sustained and controlled manner. அப்போ செயின் ரியாக்ஷன் 2 கேட்டகரி பார்த்தோம். செயின் reactions are classified into 2 category, controlled chain reaction and uncontrolled chain reaction. controlled chain reaction பொறுத்த வரைக்கும் ஒரு யுரேனியம் 92-235 நியூட்ரானை கொண்டு அட்டாக் பண்ணும்போது 3 நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதில் 2 நியூட்ரானை அந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணிக்கும். 1 நியூட்ரானை மட்டும்தான் நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணும். இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் நடக்கிறதுனால இதை கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர்.
The next, the process in which two lighter nuclei combine to form a heavier nucleus termed as nuclear fusion. அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் என்றது two lighter nuclei combine to form a heavier nucleus. ரெண்டு சிறிய உட்கரு ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கனமான உட்கருவை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு, உட்கரு இணைவு அப்படின்னு சொல்கிறோம். Two lighter nuclei combine to form a heavier nucleus termed as nuclear fusion. Nuclear fusion or thermonuclear reaction is a source of light and heat energy, sun and other stars. So in the nuclear fusion reaction said to be thermonuclear reaction. Why is that? அப்போ நியூக்ளியஸ் டூ லைட்டர் நியூக்ளியஸை ஜாயின் பண்ணுறதுக்கு 10⁻7 Kelvin டெம்பரேச்சர் ரெக்வயர்ட். எவ்வளோ டெம்பரேச்சர் ரெக்வயர்ட்? 10⁻7 Kelvin temperature is required. So nuclear fusion reaction, thermonuclear reaction. So இதனுடைய சோர்ஸ் இப்போ தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷனில் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சன் அண்டு ஸ்டாரில் இருந்து தான் அதுக்கு தேவையான எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு. நெக்ஸ்ட்டு, த சேஃப் லிமிட், த ரிசீவிங் ஆஃப் ரேடியேஷன், சேஃப் லிமிட் receiving the radiation is about 100 milli Roentgen per week. 100 milli Roentgen per week. ஸோ ஒரு வாரத்தில் எவ்வளோ ரேடியேஷனுடைய யூனிட் தான் ரான்ச்சனு. அப்போ எவ்வளோ ரேடியேஷனை ரிசீவ் பண்ணலாம் நம்ம பாடி அப்படின்னு சொன்னால் 100 milli Roentgen. சரியா? ஸோ அதுவே 100 Roentgen இருந்தால் மே காசஸ் லைக் லுக்கேமியா. 100 Roentgen இருந்தால். ஸோ இங்கே வந்து பாருங்கள் மில்லி Roentgen. ஸோ இங்கே என்ன இருக்கு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மில்லி Roentgen. ஸோ நான் சொல்கிறது 100 Roentgen. 100 Roentgen. ஸோ 100 Roentgen இருந்தால் மேபி காசஸ் டு லைக் லுக்கேமியா. லுக்கேமியா ஒன் டைப் ஆஃப் கேன்சர். லுக்கேமியா ஒன் டைப் ஆஃப் கேன்சர். அண்டு when the body is exposed to about 600 Roentgen, அதுவே நம்ம பாடி 600 Roentgen ரேடியேஷனை ரிசீவ் பண்ணால் லீட் டு டெத்து. ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால் டெத் ஆகக்கூடிய ப்ராப்ளமும் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்மரியில் லெசனில் உள்ள இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் லெசனுக்குள்ளே இருக்கக்கூடிய டாப்பிக்கை வீடியோவில் போய்ட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.